ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு மொறு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆலு கட்லெட். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் குடமிளகா, அதையும் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு முட்டை தேவைன்னா நீங்கள் முட்டை கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது இது மாதிரி நீளமாக இது மாதிரி பண்ணிக்கணும். இது மாதிரி கையால் இப்படி பண்ணோம்னாலே இது மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இது மாதிரி டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸில் இதை நம்ம இது மாதிரி கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி எல்லா பிரெட்டு துண்டுலையுமே எல்லா உருண்டைகளையுமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையுமே நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுட்டோம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் இது பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது மிதமான சூடாக இருக்கணும். இந்த மிதமான சூட்லேயே ஒவ்வொரு எடுத்து இது மாதிரி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மிதமான தீயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு சூடான ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ மொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு சூடான ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. தேங்க்யூ.